பாடுகள் இல்லாத மனுஷனை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை மெய்யாகவே அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும்? நம்முடைய துக்கங்களை சுமப்பதற்கும் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு அற்புதமான தெய்வம் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ உபத்திரவுகள் நம்மை சுத்தி வரலாம், ஆயிரமான பிரச்சனைகள், பயங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம். என்ன நடக்கும் நாளை என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அல்லது என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் எப்படி இவைகளை எல்லாம் செய்ய போகிறேன், அல்லது இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன், என்னை சூழ்ந்து வருகிற சோதனைகளும் பாடுகளும் துக்கங்களும் அதிகம், ஒருவேளை வியாதியும் துன்பமும் வருத்தமும் என்னை நெருக்கி போராடுகிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, எந்த பாடுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.